அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா வெள்ளரிக்காய் சாகுபடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இதோட அறிவியல் பெயர் குக்கும்பர் சட்டைவாஸ் அப்படிம்பாங்க. இது இதோட நேட்டிவ், அதாவது ஆரிஜின் அது எங்கேருந்து வந்ததுன்னா இந்தியா தான் இதோட நேட்டிவ். அதுக்கடுத்து நம்ம இப்போ குக்கும்பரோட எப்படி கல்டிவேஷன் பண்ணி எப்படி அதிக அளவில் லாபம் பெறலாம் அப்படிங்கிற சில ப்ராக்டிஸ் அண்ட் வேளாண்மை தொடர்பான டிப்ஸ் அண்ட் ஐடியா பற்றி இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வெள்ளரிக்காய் ரகம் என்ன ரகம்னா எம்ரிஸ்டார் ஆர் இசட் அப்படிம்பாங்க. அந்த வெரைட்டியை மெயினாக ரிஸ்வானா, ஓகே, அந்த வெரைட்டி மெயினாக ரிஸ்வானா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெரைட்டியோட ஃபோட்டோ கூட இப்போ நீங்கள் பார்க்குறது. இந்த வெரைட்டி நம்ம கல்டிவேஷன் பண்ணுறது ரெண்டு டைப்பு பண்ணோம். மெயினாக இந்த வெரைட்டிக்கு ரெக்கமெண்டேஷன் பிளேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி பாலி ஹவுஸில் பண்ணலாம். இதற்கு க்ரீன் ஹவுஸ்லையும் நம்ம பண்ணலாம். அண்டு மோஸ்ட்லி நெட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இடத்துல இந்த வெரைட்டி ரொம்ப சூட்டபுளான வெரைட்டி இது கல்டிவேஷன் பண்ணுறதுக்கு. அதற்கடுத்து இப்போது நம்ம இந்த வெரைட்டியை சாயிலில், அதாவது க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே சாயில்லையும் கல்டிவேஷன் பண்ணலாம். மெயினாக இதை க்ரீன் ஹவுஸ்க்குள்ளே 2 டைப்பில் கல்டிவேஷன் பண்ணலாம். ஒன்று சாயில்லையும் பண்ணலாம், இன்னொன்று இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாதிரி ஒரு பாலி பேக் வச்சு, இந்த மாதிரி நீங்கள் பார்க்குற ஒரு பாலி க்ரோ பேக் வச்சு அதில் நம்ம காயர்பித், அதாவது காயர்பித் அப்படிங்கிறது நம்ம தென்னை மரத்துலேருந்து எடுப்போம்ல, அதாவது தென்னை மட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய அந்த தென்னை நார் கழிவை இதுக்குள்ளே போட்டு அந்த காயர்பித்து நீங்கள் இந்த பாலி க்ரோ பேக்கில் நீங்கள் போட்டு நீங்கள் கல்டிவேஷன் பண்ணலாம். மெயினாக இதற்கு இந்த காயர்பித்து என்ன பண்ணுன்னா அதிகமான மாய்ச்சர் அது வச்சுருக்கு. இப்போ நீங்கள் ஒரு டைம் தண்ணி விட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அது மாய்ச்சர் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு 2 டேஸ் வரைக்கும் அதோட மாய்ச்சர் கிட்டத்தட்ட அது என்னென்னா தண்ணி ஸ்டாக்னேஷன் ஆகாமல், அதாவது தண்ணி கெட்டாது, அந்த இடத்துல தண்ணி கெட்டவும் செய்யாது. நீங்கள் அந்த காயர்பித்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாய்ச்சர், அதாவது ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் அதை நல்லா கைட்டு புழிஞ்சிங்கன்னா எந்த விதமான தண்ணி அதுலேருந்து வராது. அந்த மாதிரி இது கிட்டத்தட்ட இது எந்த விதமான அழுகல் நோயை ஏற்படுத்த வாய்ப்பு கம்மி கிட்டத்தட்ட. ஆனால் இருந்தாலும் நம்ம குக்கும்பருக்கு அண்டு இந்த மாதிரி ரூட் ராட் வராமல் இருக்கிறதுக்கு ரூட் சோனை சுற்றி, அதாவது கிட்டத்தட்ட நம்ம அந்த குக்கும்பரில் இந்த மாதிரி காயர்பித்து நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா காயர்பித்தில் எப்போதுமே மாய்ச்சர் பிடிச்சு வச்சுருக்கோம். அதனால் அந்த ரூட்டை சுற்றி சரௌண்டிங்கில் எப்போதுமே ஜில்லுன்னு தான் அந்த ரூட்டை சுற்றி எப்போதுமே ஒரு கூலிங்னஸான வெதர் இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால நீங்கள் கட்டாயமாக இந்த மாதிரி ஒரு பாலி ஹவுஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு காயர்பித்தில் வச்சு இந்த மாதிரி ஒரு பாலி க்ரோ பேக்கில் காயர்பித்து போட்டு நீங்கள் குக்கும்பரோ எனி பிளான்ட் நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரூட் போர்ஷனுக்கு நீங்கள் ஃபங்கிசைட்ஸ் ஏதாவது ஸ்ப்ரே பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதை சுற்றி சரௌண்டிங்காக கூலிங் தண்ணி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபங்கஸான டிசீஸ், அதாவது ஃபங்கிசைட்ஸ் மருந்து பூசண நோய் கண்டிப்பாக, ஏன்னா ஈரப்பதம் இருக்கிற இடத்துல இந்த மாதிரி பூசண நோய்கள் வர்றது காமன் தான். அதற்கு நம்ம ஏதாவது ஃபங்கிசைட்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து மெயினாக பாலி ஹவுஸ்க்குள்ளே நம்ம சொட்டு நீர் பாசனம் தான் யூஸ் பண்ணணும். சொட்டு நீர் பாசனம் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா களைகள் முளைக்காமல் இருக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி பாலி ஹவுஸ் போடுறோம். மெயினாக அந்த டெம்பரேச்சரை ஒரு நிலையான தன்மையில் வைக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி பாலி ஹவுஸ் போட்டு இந்த மாதிரி பிளான்ட் வளர்க்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் இந்த மாதிரி பிளான்ட் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் ஈல்டும் கிடைக்கும். கிட்டத்தட்ட இப்போது நீங்கள் 1 ஏக்கர் இந்த மாதிரி வெள்ளரி போட்டிங்கன்னா உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 30 டன் கிடைக்கும், கூடுனது 50 டன்னுக்கு மேலே வரை கிடைக்கும் நீங்கள் நல்லா பராமரிச்சிங்கன்னா. சில இடத்துல நல்லாவே பராமரிக்க மாட்டாங்க, மோஸ்ட்லி டெத்து காசு பண்ணும். அதாவது சில இடத்துல நல்லா பராமரிக்க மாட்டாங்க, அதனால சில பிளான்ட் டெத்தாக வாய்ப்பு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி எப்போதுமே ஜெர்மினேஷன் பர்சன்டேஜுங்கிறது 100% இருந்துடாது. ஹைப்ரிட் சீட்னாலும் சரி அண்டு எந்த வெரைட்டினாலும் சரி, எப்போதுமே ஜெர்மினேஷன் பர்சன்டேஜுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 99%ல் 1% எப்படியும் ஃபெயிலியர் ஆகும். நீங்கள் அந்த ஃபெயிலியருக்கு மேலே வரக்கூடாது. இப்போ ஒரு 100 விதை போடுறீங்கன்னா ஒரு 5 சீட்ஸ் டெத் ஆகிறதுல பிரச்சனை இல்லை. ஆனால் 95 சீட்ஸ் ஜெர்மினேஷன் ஆகிறது ரொம்ப நல்லது. கிட்டத்தட்ட அதில் ஒரு 30 சீட்ஸ் 40 சீட்ஸ் டெத் ஆனால் அது உங்களுக்கு லாஸை தான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும். அதனால் மோஸ்ட்லி நீங்கள் நல்ல குட் கிளைமேட்டிக் கொண்டு வாங்க, நல்ல ஒரு வெதர் கொண்டு இப்போ நீங்கள் குக்கும்பர் கல்டிவேஷன் பண்ணல, ஃபஸ்ட்டு நீங்கள் சீடு பிளான்டேஷன் பண்ணிக்கணும். சீடு பிளான்டேஷன் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பார்க்குற செடி கிட்டத்தட்ட
65 டேஸ் ஆச்சு. ஓகே, 65 டேஸ் ஆனிச்சுன்னா உங்களுக்கு ஈல்டு எப்போலேருந்து உங்களுக்கு ஈல்டு கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 45 டேஸ்லேருந்து உங்களுக்கு வந்து ஈல்டு வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுற மாதிரி வந்துடும். 45 டேஸ் டு அந்த 50 டேஸுக்குள்ளே நீங்கள் 2 ஹார்வெஸ்ட் வந்து கண்டிப்பாக முடிச்சிருவீங்க. குக்கும்பருக்கு மெயினாக ஸ்கிரிப் வைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிலே அந்த நம்ம மேலே பிடிச்சி இப்போ ஒரு படியில் ஏறுறோம்னா படிக்கட்டு இருக்கிற மாதிரி இதிலே அந்த நரம்பெல்லாம் இருக்கும். அந்த நரம்பு பிடிச்சி மேலே மேலே இந்த கொடி வந்து போகும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு வலை மாதிரி மட்டும் போட்டு விட்டால் போதும், அந்த குக்கும்பர் செடி அது ஆட்டோமேட்டிக்காக மேலே போகும். நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல வந்து ஒரு ஏக்கர்லேயே நார்மலாக நீங்கள் கம்மியான செடிக்கு பதிலாக இந்த க்ரீன் ஹவுஸில் நீங்கள் ஒரு ஏக்கரில் அதிக அளவில் செடிகள் வந்து நீங்கள் மேக் பண்ணலாம். ஈல்டும் உங்களுக்கு அதிக அளவில் வரும், ப்ராஃபிட்டும் அதிக அளவில் கிடைக்கும். ஆனால் கிட்டத்தட்ட க்ரீன் ஹவுஸ் செட் வந்து போடுறதுக்கு வந்து காசு வந்து அதிகமாக தான் ஆகும். நீங்கள் அதனால கவர்மெண்ட் மானியம், கவர்மெண்ட் சப்சிடி உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா பாருங்கள், நீங்கள் அந்த இதை மேற்கொண்டு நீங்கள் க்ரீன் ஹவுஸ் போடுங்க. அதற்கடுத்து இந்த மாதிரி பிளான்டெல்லாம் நீங்கள் க்ரீன் ஹவுஸ் செட்டுக்குள்ளே வந்து நீங்கள் க்ரோ பண்ணி உங்களுக்கு உகந்த ப்ராஃபிட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் இருக்காது. ஆனால் ஒரு சில இடத்துல வந்து சில ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணல என்ன ஃபெயிலியர் ஆகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதற்கடுத்து அந்த என்ன ஃபெயிலியர் ஆகுதோ அதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அதற்கடுத்து உங்களுக்கு வந்து ஃபெயிலியர் ஆகுதுங்கிறது ஒரு 10% கீழே தான் இருக்கும். அதாவது 100%ல் ஒரு 10%, 5% தான் ஃபெயிலியர் ஆகும். மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து ஓரளவு ப்ராஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும். மெயினாக இந்த வெரைட்டியோட நோக்கம் என்னென்னா, எல்லா இடத்துலையும் இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்துருப்பீங்க, எல்லா கொடி வகைகளும் சைடு பிரான்ச் வந்து கொடுக்கும். சைடு பிரான்ச் கொடுத்து அதிக அளவில் காய்கள் கொடுக்கும் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் இந்த கொடியில் வந்து சைடு பிரான்ச் வரும். அந்த சைடு பிரான்ச்சை வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. கட் பண்ணி விட்டுறதுனால ஒரே சிங்கிள் பிரான்ச் அப்படியே டாப் நோக்கி போகும். அதில் வந்து நிறைய காய்கள் அப்படியே வரும். நீங்கள் இப்போ பார்க்குறதுல வந்து அப்படியே நிறைய பிஞ்சு பிஞ்சாக இருக்கும். ஏன்னா ஒரு அந்த லீஃபும் அந்த ஸ்டெம்மும் சந்திக்கிற இடத்த வந்து பீட்டியோல்ஸ் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 காய் 4 காய் வரைக்கும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஃபார்மிங் ஆரம்பிக்க போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது வெள்ளரிக்காய் ஃபார்மிங் ஆரம்பிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஃபங்கிசைட்ஸு, அதாவது பூச்சிக்கொல்லி நோய்கள் அண்டு பூசணக்கொல்லி ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்ம கீழே ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்போம். நீங்கள் அதற்கு கால் பண்ணி உங்களுக்கு தேவையான டவுட்டை வந்து நீங்கள் கேட்டுக்கலாம். அண்டு என்ன பிளான்ட்டுக்கு என்ன விதமான ரெமிடியஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டுக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் தொடர்பான விஷயங்களை நிறைய நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிட்டு வரோம். அண்டு மெயினாக நம்ம ரீசெண்டாக இப்போ போட்டதில் அண்டு ஃபுல் கல்டிவேஷன் வந்து A to Z வரைக்கும் என்னென்ன பிரச்சனை வரும், எந்தெந்த சாயில் என்ன மாதிரி ராகத்தை வந்து கல்டிவேஷன் பண்ணலாம் அப்படின்னு நம்ம என்ன பூச்சிகளுக்கு என்ன மருந்து அடிக்கலான்ட்டு நம்ம இந்த மக்காச்சோளம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மெய்ஸ் அப்படிம்பாங்க, அந்த பிளான்ட்டுக்கு வந்து A to Z வரைக்கும் விலாவரியாக நம்ம முழு சாகுபடி விவரத்தையும் ஒரு 4-5 வீடியோவில் சொல்லியிருப்போம். நீங்கள் யாராவது மக்காச்சோளம் போடக்கூடிய விவசாய பெருமக்களாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்து பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் விவசாயம் தொடர்பான தகவல்கள் பதிவேற்றப்படும். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனளிக்கும் வகையில் இருக்கும் நான் நம்புகிறேன். அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் நன்றி.